2026 திமுக பெருவெற்றி பெறும் என்பது எந்த நம்பிக்கையில் சொல்லுகிறது? பாலனே சொல்லுங்க, நீங்க குறுக்கிட்டீங்க கருணாநிதி பேசும்போது. அதாவது நான் சொல்ல முற்பட்டது என்னன்னா, 10.5 விவகாரத்தை பொறுத்தவரையில் திமுக இன்னைக்கு அதை பற்றி பேசுவதற்கு அவர்களுக்கு அந்த வார்த்தையை நான் சொல்லக்கூடாது, தகுதி என்பதே அவரிடம் இல்லை. காரணம் 2 விஷயம் சொல்றேன். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், அதிமுக ஆட்சியின் போது நடந்த இடைத்தேர்தலில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு தருவோம் என்று சொன்னாரா இல்லையா? 5 வருடம் ஆட்சி செய்தார்கள். உச்சநீதிமன்றம் சட்டத்தை ரத்து செய்தது. மீண்டும் அந்த வாய்ப்பு கிடைக்கப்பட்டது. அதை கொடுக்க எத்தனை முறை நாங்கள் அலைந்தோம். எங்களுக்கு செய்த அந்த துரோகத்தை வன்னியர் சமுதாய மக்களிடம் நாங்கள் சொல்லாமல் விட்டு விடுவோமா? இந்தியா முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த நீதியரசர் குலசேகரன் ஆணையத்தை அமைத்தார். இந்த ஆட்சி வந்த பிறகு அதை அப்படியே கிடப்பிலே போட்டார்கள். இதையெல்லாம் நாம் எதிர்காலத்தில் பேசத்தான் போகிறோம். ஒன்று நெல்சன், இந்த ஆட்சி சட்டம் வந்தது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டத்தை நிறைவேற்றினார். அதை நடந்தது யார் ஆட்சியில? ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். அது அந்த தீர்ப்பு கிடைக்கப்பட்டு 3.5 ஆண்டு காலம் ஆகிறது. ஏன் அதை செய்யவில்லை? எது தடுத்தது? உங்களை கொடுப்பதற்கு என்ன தடை? உங்களுக்கு எப்படி இதை கடந்து செல்ல முடியும் உங்களால்? இதற்கு பதில் சொல்ல வேண்டாமா? நான் இந்த விஷயத்தை விட்டுறேன். எங்க பிரச்சனை உங்க பிரச்சனை இது வேண்டாம். இந்த ஆட்சி மீண்டும் அவர்கள் அதிகமான இடங்களை பெறுவார்கள் என்று சொல்லுகிறார்கள். இன்னொரு தகவலை சொல்லுகிறேன். விஜய் அவர்கள் அவருடைய வருகையின் காரணமாக யாருக்கு லாபம், யாருக்கு நட்டம்? ஒருவேளை விஜய் விஜய் தலைவர் தொடர்ந்து பேசுவோம்னா கிடைக்க ஒரு கேள்வியை கேட்டாரு. 7.5% தன்னுடைய குழந்தைன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி ஏன் 10% ரிசர்வேஷனை தன்னுடைய குழந்தைன்னு சொல்லல? எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 10.5% என்பது இந்த தேர்தலில் வெற்றியை பெற்றுத்தராதுன்னு பயந்திருக்காராங்கிற ஒரு கேள்வி அவர் எழுப்புறாரு. அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லல. 10% இடஒதுக்கீடு கொடுத்தத எடப்பாடி பழனிசாமி தனது ஆட்சியின் சாதனையாக 2020 பேசவே இல்லை. இந்த பாருங்க, நான் சொல்றேன். அந்த இல்ல ஒரு நிமிஷம் ஒரு நிமிடம் நீங்க தெளிவா பாருங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10% கொடுப்பதற்கு முன்பாகவே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான ஒரு உத்தரவை போட்டார். அது நிலுவையில் இருந்தது. பிறகு இன்றைக்கு பல மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அதன் அடிப்படையில் வன்னியர்களுக்கு மட்டுமல்ல பிற சாதிகளுக்கும் அந்த வாய்ப்பை நிச்சயமாக அவரால் கொடுக்க முடியும். அவர் மட்டுமல்ல, யார் ஆட்சிக்கு வந்தாலும் உரிய உள்ஒதுக்கீடு என்பதை கொடுக்காமல் வன்னியர்களுக்கான உரிய இடஒதுக்கீட்டை அமல்படுத்த கோரி திமுக அரசுக்கு எதிராக ஒரு போராட்டம் பண்ணீங்க. இந்த அரசு அதை செய்யல, நீங்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்க. அதிமுக கூட்டணியில சேர்ந்திருக்கீங்க. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டீங்க. அவர் தான் உங்களுக்கு 10% கொடுத்திருக்காரு. அவர்கிட்ட 15% கேட்கறதுக்கு நீங்க ஏன் தயங்குறீங்கிறதா கேள்வி. இல்லைங்க பாருங்க, ஒவ்வொரு சூழல் பீகாருடைய சாதிவாரி கணக்கெடுப்பு முடிவு வெளிவந்த பிறகு, இங்க கர்நாடகாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட பிறகு, இதற்கு பிறகு எங்களுடைய மனநிலை என்னவென்றால், முன்பு அரசியல் ரீதியாக பாட்டாளி மக்கள் கட்சியை தனிமைப்படுத்தும் முயற்சியை மேற்கொள்கின்ற பொழுது, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய முயற்சியால் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு உரிய இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும் என்ற உயர்ந்த மனநிலையில் இருக்கிறோம். ஆனால் எதிரான இயக்கம் திமுக என்று நான் சொல்ல மாட்டேன். இன்றைக்கு ஸ்டாலின் அவர்களுடைய இந்த ஆட்சி காலத்தில் சமூக ஒரு நிமிஷம் இந்த ஆட்சி காலத்தில் சமூக நீதிக்கு துரோகமான இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடிய விஷயத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய இரட்டை வேடம் என்பது இந்த தேர்தலில் நிச்சயமாக பிரதிபலிக்கும். ஒரு செய்தியை நான் முடிக்கவே இல்லை. விஜயோட வருகையின் காரணமாக சிறுபான்மையினோட வாக்கு, பட்டியலின சமூகத்தினுடைய வாக்கு பிரிகின்ற பொழுது ஜூன் மாதம் உங்களுக்கு 10.5 வந்துருமா? அதுக்கு பதில் சொல்லுங்க.
அதுக்கு உத்தரவாதம் வாங்கியிருக்கீங்களா? முழு சென்சஸ் எடுத்து அதோடைய ரிசல்ட் வந்து எல்லாருக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு இன்னும் 3 ஆண்டுகள் ஆகும். அப்ப அந்த 3 ஆண்டுகளுக்கும் நீங்க 10.5% கேட்க போறது இல்லையா? ஒருவேளை திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும்போது நீங்க போராட்டம் நடத்துவீங்க, அதிமுக ஆட்சிக்கு வந்தா அமைதியா சென்சஸ் வரட்டும் அப்படின்னு அமைதியா இருப்பீங்களா? நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாகவும் 10.5 தொடர்பாகவும் பேசுவதற்கான எந்த அடிப்படை அருகதையும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடையாது. அப்படி சொல்லிட்டு நீங்க தப்பிச்சு போறீங்க. மற்ற 2 விருதுகளை நான் பேச வேண்டியிருக்கு. பாலனை வெயிட் பண்ணுங்க. பாலனை வெயிட் பண்ணுங்க. பால் சார் ஸ்டுடியோல அப்படி சொல்லிட்டு போய் கருணாசா வெயிட் பண்ணுங்க. கருணாசா வெயிட் பண்ணுங்க. எங்களை பால சார் அந்த நிறைவு கருத்தா வரேன்.